ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பூமி நைட்டு ஃபுல்லாக மலையில் நனைஞ்சதுனால அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மயக்கம் போட்டு விழுந்த பூமியை நம்ம சாரதா மடியில் வச்சுட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. ககன் எல்லாமே ஒன்னால தான், நீ மட்டும் பூமியை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுருந்தனா பூமிக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்திருக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு பூமியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு பூமியை செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, நல்ல வேலையாக நீங்கள் கரெக்டான நேரத்தில் பூமியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்த்துட்டீங்க. அப்படி இல்லைனா இவங்களை காப்பாற்றிருக்கவே முடியாது. நைட்டு ஃபுல்லாக இவங்க மலையில் நனைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்திருக்காங்க. இப்படியே விட்டுருந்தீங்கன்னா அவங்களுக்கு நிமோனியா காய்ச்சல் வந்து அவங்க இறந்தே போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சாரதா ககனை பயங்கரமாக திட்டுறாங்க. ககன், நீ எதுக்காக இப்படி மாறிட்ட? உனக்குள்ள எவ்வளோ இறக்க குணம் இருந்துச்சு, இப்போ நீ இருக்க இல்லாத மனுஷனாக மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட நம்ம ககன் சொல்கிறாங்க, அம்மா என்னை மாற்றினது எல்லாமே இந்த பூமி தாம்மா. பூமி என்னை ஒரு தடவை நம்ப வச்சு ஏமாத்திட்டா. இப்படிப்பட்டவளுக்காக நான் எப்படிமா இறக்கப்படுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா கிட்ட ககன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் பூமி தாண்டா உன்னோட மனைவி, அதை யாராலையுமே மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதை கொஞ்சம் கூட நம்ம ககன் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த சைடு நம்ம பூமி குணமாயிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கூப்பிட்றாங்க. அப்போ பூமி சொல்கிறாங்க, இல்லை அத்தை, நான் வீட்டுக்கு வரல. ககனுக்கு இஷ்டம் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பூமி வேறு எங்கேயோ போயிடுறாங்க. நம்ம பூமி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு பார்க்கில் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அப்ரூவா வராங்க. அப்ரூவா வந்து பூமியை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. என்ன பூமி, தாலி கட்டின ஒருத்தன் உனையவே வேணான்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிட்டான் பார்த்தியா? இதுதான் காலம் எப்படி சுற்றி அடிக்குது பார்த்தியா? ஒன்னால அப்பா வீட்டுக்கும் வர முடியல, புருஷன் வீட்டுக்கும் போக முடியல. உனக்கு இப்படி ஒரு நிலைமை இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம பூமி சொல்கிறாங்க, நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி வந்துடுவியா? நீ என்ன மாயஜாலம் தெரிஞ்சவளா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம அபூர்வாவை செம்மையாக பேசுகிறாங்க. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது. ககன் மனசில் நீ இல்லை. என் பொண்ணு வாழ்க்கையை தலைகையெல்லாம் மாற்றினல, இப்போ நீ அதே நிலைமையை அனுபவிச்சுட்டு இருக்க பற்றியா அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து பூமியை செம்மையாக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உங்களோட ஆட்டெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். கூறிய சீக்கிரமாகவே நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, உங்களோட உண்மையான முகத்தை என் அப்பா கிட்ட கண்டிப்பாக நான் ஆதாரத்தோட நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா கிட்ட பொடி வச்சு பேசுகிறாங்க நம்ம பூமி. பூமி சொன்னதை கேட்டுட்டு நம்ம அபூர்வாவுக்கு அப்படியே வயிற்றெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இவ ஆதார கீதாரன்னு பேசிக்கிட்டு இருக்கா, ஒருவேளை அந்த பொம்மையில் இருக்கிற ஆதாரத்தை இவ தான் எடுத்துருப்பாளா அப்படிங்கிற மாதிரி அபூர்வாவுக்கு சந்தேகம் வருது. அப்போ அபூர்வா, எதையுமே நம்ம வெளியில் காட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட நீ என்ன தான் பண்ணுறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம சாரதா பூமியை தேடி பார்க்குக்கு வராங்க. பூமி காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்காளே சொல்லிட்டு பூமிக்காக சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வராங்க. அப்போ தான் நம்ம பூமி சாரதா கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக அத்தை இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சாரதா சொல்கிறாங்க, வேற நீ என் வீட்டு மருமகள் ஆயிட்டல்ல, நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் மட்டும் அங்கே எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இந்தாம்மா உனக்காக நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. நம்ம பூமி சாரதா காட்டுற அன்பால் அவங்க ரொம்பவே கண் கலங்கி எமோஷனல் ஆகிடுறாங்க. இந்த சைடு நம்ம பூமி வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க, ககன் என் கழுத்தில் குடிபோதையில் தாலி கட்டினாரு, ஆனால் இப்போ அதுக்கு கொஞ்சம் கூட அவருக்கு ஞாபகம் இல்லை போல, அதனால தான் என் மேலே இவ்வளோ கோவப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம சாரதா சொல்கிறாங்க, நீ அதே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காதம்மா, கண்டிப்பாக ககன் அதுவும் நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சாரதா பூமி கிட்ட கேட்குறாங்க, நீ கூட அன்னைக்கு ஒரு பொம்மையை தேடி வந்தியே, அந்த பொம்மையில் அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம பூமி சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான்ல சிவா, அவன் என்னோட தம்பி தான் அத்தை, நான் தான் அவனை உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மையில் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதாரம் இருக்குது. கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு உங்கள் மேலே இருக்கிற கோவலாம் போகிறதுக்கு அதில் ஒரு விஷயம் இருக்குது, அதை மட்டும் நான் கண்டுபிடிச்சி எங்கள் அப்பா கிட்ட காமிச்சிட்டேன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டு நம்ம சாரதா சொல்கிறாங்க, அந்த பொம்மையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, அந்த பொம்மை உன்னோடது மட்டும் இல்லை பூமி, அந்த வீடும் உன்னோடது தான். நீ தைரியமாக என் வீட்டுக்கு வந்து நீ தங்கலாம், நீ இப்போ என்னோட மருமக அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. சாரதாவை அழைக்கானா, சாரதம்மா எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பூரி கிட்ட கேட்குறாங்க, எங்கே பூரி, அம்மாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூரி சொல்கிறாங்க, அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியலண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ககன் வந்து பதறி போயிடுறாங்க. அம்மா எங்கே போயிருப்பாங்க சொல்லிட்டு எங்கெங்கே தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே காணோம். கடைசியாக ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ சாரதா வந்து நான் இருக்கிற இடத்தெல்லாம் சொல்ல மாட்டேன், பூமி வீட்டுக்கு வந்தால் தான் நானும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் ககன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, அவள் எங்கேயாவது போய்ப்பா, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ககன் சொல்ல, அதுக்கு நம்ம சாரதா சொல்கிறாங்க, அப்போது பூமிக்கு யாருமே இல்லாமல் அவன் எப்படிடா இருப்பா, அதை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா ககன் கிட்ட சொல்ல, உடனே ககன் சாரதாவை தேடி பார்க்குக்கு வராங்க. அம்மா எங்கம்மா சொல்லாமல் போனீங்க, உங்களை காணணும்னு நான் ரொம்பவே பதறி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சாரதா சொல்கிறாங்க, பூமி எங்கே இருக்காளோ அங்கே தான் நானும் இருப்பேன், நீ பூமியை வீட்டுக்குள்ளே
கல்யாணத்தில் கூப்பிட மாட்டல, அப்போ போ நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நம்ம ககன் வந்து சொல்கிறாங்க, அம்மா நான் மறுபடியும் சொல்கிறேன், பூமி கழுத்தில் நான் தாலி கட்டலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போது நம்ம சாரதா சொல்கிறாங்க, சரி நீ தாலி கட்டலைன்னு சொல்கிறல, அப்போ எப்படி அவள் கழுத்தில் தாலி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே நம்ம ககன் சொல்கிறாங்க, அவள் உதய் கூட நடக்கிற கல்யாணத்தை நிப்பாட்டதாமா அவளே தாலி கட்டிட்டு என் மேலே பழிய போட்டுட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ககன் மாமா, என் மூஞ்சி பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் உண்மையாகவே என் கழுத்தில் தாலி கட்டலையா? குடி போதையில் நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்கீங்க, அது கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே சாரதா வந்து ககன் கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் ககன், நீ நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் வந்த, நீ ஏன் இதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிற, நீ தான் பூமி கழுத்தில் தாலி கட்டின அப்படிங்கிற மாதிரி சாரதா எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் ககன் வந்து கொஞ்சம் கூட அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, அவள் எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவளை என்னால் என் லைஃப்பில் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் வீட்டுக்கு போங்க, கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர் பண்ண தப்பை நினச்சி அவரே வந்து என்னை கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி சாரதா கிட்ட சொல்கிறாங்க. சாரதா சொல்கிறாங்க, பூமி நீயும் வீட்டுக்கு வரமாட்டா, ககனும் வீட்டுக்கு கூப்பிட மாட்டான், நீ எப்படிமா இங்கே தனியாக இருப்பேன், நீ உங்கள் வீட்டுக்கு போ, உங்கள் வீட்டில் இருந்தால் தான் நீ சேஃபாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே பூமி சொல்கிறாங்க, நான் என்னையே பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் பையனோட போங்க அப்படிங்கிற மாதிரி சாரதாவை அமுச்சு வச்சிடுறாங்க. இந்த சைடு நம்ம பூமி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போது அபூர்வா நட்சத்திரா எல்லாருமே பூமியை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பூமி, உன்னை என்ன ககன் வீட்டில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டானோ, என்ன பண்ணுறது பாவம், உனக்கு போக வழி இல்லாமல் தானே நீங்கள் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் இங்கே வந்தது காரணம் ஒன்று தான், பரதநாட்டியத்தில் எப்படியாவது எங்கள் அம்மா இடத்துல இருந்து நான் டான்ஸ் ஆடணும், அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அபூர்வா சொல்கிறாங்க, என்ன நீ பரதம் ஆட போறியா, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு, எப்படியோ நீ ஆடுறத உன் அப்பா சந்திரா ஏற்றுக்கவே மாட்டார், ஏன்னா சோபா சந்திரா இருந்த இடத்துல உன்னை வச்சு பார்க்க அவர் விரும்பவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே பூமி சொல்கிறாங்க, யார் சொன்னா, கண்டிப்பாக நான் எங்கள் அம்மாவுக்காக நான் டான்ஸ் ஆடியே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நட்சத்திரம் சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, அப்பாவுக்கு உன் மேலே இருக்கிற நம்பிக்கை சுக்குநூறாக உடஞ்சி போயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் அப்பா மனசில் இடம் பிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா சொல்லி சிரிக்கிறாங்க. இந்த சைடு அப்புறம் வந்து நட்சத்திரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு நட்சத்திரா, என்னதான் இருந்தாலும் அவளும் தான் அந்த பரதம் ஆடுறதுக்கு அந்த கோயிலுக்கு வருவா, நீ அவளை ஜெயிக்கணும், நீயும் எப்படியாவது பரதம் கற்றுக்கிட்டு அவளுக்கு போட்டியே ஆடணும் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா கிட்ட சொல்கிறாங்க. நட்சத்திரா இதை கேட்டுட்டு அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மம்மி, கண்டிப்பாக நான் பூமியை தோக்கடிப்பேன், பரதம் என்ன கையை காலை அசைக்கிறது தானே, அதை எப்படியோ நிறைய வீடியோ பார்த்து நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பூமி வந்து நட்சத்திராவை கிண்டல் பண்ணுறாங்க, என்ன நட்சத்திரா வீடியோவெல்லாம் பார்த்துட்டு பரதம் எப்படி ஆடுறதுன்னு கற்றுக்கிட்டு இருக்கியா, இது அவ்வளோ ஈஸி கிடையாது, கை அசைக்கிறது கால் அசைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த பரதநாட்டியத்தை அவ்வளோ சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கல்ல, இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு கோயிலில் நீ பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நட்சத்திரா வந்து கோவப்பட்டு அபூர்வா கிட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா பூமி ரொம்ப ஓவராக பேசுகிறாம்மா, இதோட இந்த பூமியோட கதையை நம்ம முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அபூர்வா சொல்கிறாங்க, அதுக்காக தானே நட்சத்திரா நான் பிளான் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் எப்படிதான் இருந்தாலும் அவளும் அந்த இடத்துக்கு பரதம் ஆட வருவா, அந்த இடத்துலையே அவளோட கதையை முடிச்சு அவளை ஆற்றுலையோ குளத்துலையோ தூக்கி வீசிடணும், அவளுக்கு இனிமேட்டு என்ன நடந்தாலும் சந்திராவும் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாரு, இதை சாக்கா வச்சு நம்ம பூமியோட கதையை ஒரு அடியாக முடிச்சிட்டா நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா நட்சத்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆபத்துல இருந்து நம்ம பூமியை எப்படி ககன் காப்பாற்ற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.